ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்லாம் வந்து அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். அது எல்லாருக்குமே மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் துறைகள் ஒரு பார்வை எபிசோட் நம்பர் 2. வெல்கம் டு விஆர்எஸ் டாக்கீஸ். நான் உங்க ரவி. இந்த எபிசோட் நம்பர் 2ல நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம விஜய் கிட்ட கேட்கலாம். ஹாய் விஜய், எப்படி இருக்க? ஹாய்டா, நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். சொல்லு, இன்னைக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்கலாம்? மொத்தம் 18 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இல்லடா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அது எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டான். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க சொன்னாங்கடா, அது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்க்க போறோம்னா, ரெவென்யூ அண்ட் கமர்ஷியல் டேக்ஸ். கரெக்டா? கரெக்ட், அதே தான். அப்ப ஃபர்ஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம்? ரெவென்யூவே பார்த்தலாமா? நிச்சயமா ரெவென்யூ தான் பார்க்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் அதுதான். அப்ப குரூப் 4 அப்படின்னா ஜேஏ, விஏஓ, பில் கலெக்டர். இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இப்ப ஜேஏக்கெல்லாம் என்ன மாதிரி வேலை? பொதுவாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னாவே வந்து அதான் நம்பர் 1 டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். நிறைய பேர் இதுல தான் ஒர்க் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அதிகமா இதுக்கு தான் எடுக்கிறாங்க. அதுல நமக்கும் இப்போ அதிகமா அதை கொடுத்துருக்காங்க. அதாவது விஐக்கு அது அதிகமா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பொதுவா இப்ப ஜேஏவுக்கு ஒர்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல் ஒர்க்கு தான் இருக்கும். ஜென்ரலா சொல்ல போனா வந்து இப்போ வந்து மனு வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது, இந்த ரேஷன் கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம், இந்த ஸ்கீமு, இது எல்லாமே இங்க வர்றதுனால மனு வரும். இப்போ ஒரு ஜேஏவா ஒருத்தர் போறாருன்னா அவர் வந்து ஒரு கத்துக்கிற ரேஞ்சு தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் வந்து அசிஸ்ட் பண்ற மாதிரி தான் அவங்க ஜேஏனா. மற்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட இருந்து ஏற்கனவே ஒர்க் பண்ற சீனியர்ஸ், உதாரணத்துக்கு அசிஸ்டன்ட்னு வச்சுக்கலாம், அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறது தான் ஜேஏ. அப்படின்னும் போது அங்க ரொம்ப கம்மியான ஒர்க் எது இருக்கோ அந்த மாதிரி சீட்டு தான் அலாட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அது ஆள் பற்றாக்குறையினால சில ஆஃபீஸர்ஸ் வந்து அங்க இருக்கிற ஸ்ட்ரென்த்து ஏற்ற மாதிரியும் ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் நல்லா ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு. இதுல வந்து பொதுவா முக்கியமான ஒர்க்கு அப்படின்னு சொன்னோம்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வந்து ஜென்ரல்னு சொல்லி அதை சொல்லிடுறாங்க. அதுல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லேண்டு சம்பந்தமானா லேண்ட் ஆக்கிரமிக்கிறது, லேண்டு புதுசா பட்டா வாங்குறாங்க, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த ஜென்ரல் இதுல வந்துடும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் சம்பந்தமா இருக்கிறது, அது ஒரு தனி செக்ஷன் இருக்கு. இதுல வந்து நிறைய வந்து லா அண்ட் ஆர்டர்லாம் தாசில்தார் லெவல்ல போகும்போது லீகலான இதுக்கெல்லாம் நிறைய அவங்க அப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து அசிஸ்டன்ட் தான் பண்ணுவாங்க. அது போக மீறி இருக்கிற ஒர்க்கு தான் ஜேஏ கொடுப்பாங்க. இதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வரும். சமூக பாதுகாப்பு திட்டம், அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, தாலுக்கு சப்ளை ஆபீசர். அவங்க வந்து ஃபுல்லாவே வந்து இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுல இருந்து திரும்ப கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். இதுல வந்து ஜேஏ வந்து மேக்சிமம் வந்து தபால், அதாவது ரிட்டன் ஒர்க்கு தான் அதிகமா இருக்கும் ஜேஏ. விஷுவல் இம்பாக்ட்க்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ற பட்சத்துல? ஓகே, விஏயா ஒருத்தர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றாருன்னா ஜேஏ லெவல்ல ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் மேல போக போக கண்டிப்பா கொஞ்சம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஜே லெவல்ல ஓரளவுக்கு நம்ம வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணி
இப்போ விஐனா வந்து நம்ம வந்து ஜாஸ் என்விடியா சாஃப்ட்வேர்ஸ் ஸ்க்ரீன் ரீடர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சு இது பண்ண முடியாது. அதனால அது யாராவது சொன்னாதான் நம்மளால இது பண்ண முடியுன்றதுனால அந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் இருக்கும். ஆனா வந்து ஜேஏ லெவல்ல அது பெருசா இருக்காது. அதுக்கு மேல போகும்போது தான் கஷ்டமா இருக்கும். ஓகே, சரி. அப்ப எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, ப்ரொமோஷன் எப்படி சீனியாரிட்டி படி வருமா, இல்ல ஏதாவது ட்ரைனிங்லாம் இருக்கா, இல்ல இதுக்குள்ளேயே எக்ஸாம்லாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எதனா இருக்குமா, எப்படி? இது நல்ல கேள்வி. இதுல வந்து நம்ம சீனியாரிட்டின்றத இப்போதைக்கு தேவையில்ல. அதுல முதல்ல நம்ம இந்த எக்ஸாமும் ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு அந்த அவங்க பேனல் கேட்கற நேரத்துல யார் கரெக்டா பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து தான் அந்த சீனியாரிட்டி வரும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து எக்ஸாம் கண்டிப்பா இருக்கும். இதுவும் இந்த எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் இருக்கும். மேலையும் டிசம்பர்லயும் எக்ஸாம் இருக்கும். ரெவன்யூல வந்து பாத்தீங்கன்னா டிஓஎம்ன்றது பொதுவான பேப்பர். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கும். அது எல்லாருமே ஆஃபீஸோட ப்ரொசீஜரை தெரிஞ்சதுக்காக அந்த எக்ஸாம் இருக்கு. அது வந்து எல்லாத்துக்கும் காமன். அதுக்கப்புறம் ரெவன்யூல 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பேப்பர் ரெவன்யூ சம்பந்தமான பேப்பர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து சிஆர்பிசி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐபிசி 2 பேப்பர் இருக்கு. அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் 2 பேப்பர் இருக்கு. இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 11 பேப்பர். இந்த 11 பேப்பரையும் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு உங்களால போக முடியும். அடுத்து இதுல வந்து ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா பவானி சாகர்னு ஒரு ட்ரைனிங் இருக்கும். பவானி சாகர்ல வந்து நம்ம ட்ரைனிங் போடுவாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சாதான் அந்த தகுதிக்கான பருவம்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே இந்த எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் பவானி சாகர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த தகுதிக்கான பருவம் நிறைவு செய்வாங்க. புரியறதுக்கு சொல்லணும்னா பர்மனண்டா ஆகும். அப்பதான் நம்ம அப்படி சொல்லிக்கலாம். இந்த பவானி சாகர் ட்ரைனிங் வந்து எல்லாருக்கும் பொதுவான ட்ரைனிங் தான். அது வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட்லயே சில ட்ரைனிங்ஸ் இருக்கு. இப்போ ரெவன்யூல வந்து பாத்தீங்கன்னா ஒரத்தநாட்டுல வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரத்தநாட் ட்ரைனிங் அது சொல்றாங்க. அங்க அந்த ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அது வந்து ரெவன்யூ சம்பந்தமா அந்த லேண்டு அளக்கிறது அந்த மாதிரிலாம் அது சம்பந்தமான ட்ரைனிங் அது. அதுக்கப்புறமா வந்து நீங்க ப்ரொமோஷன் லெவல்ல போகும்போது உங்களுக்கு வந்து போலீஸ் ட்ரைனிங், அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ட்ரைனிங். ஏன்னா தாசில்தார்லாம் சில நீதிபதி இப்போ மாவட்ட நீதிபதி மாதிரி வட்ட நீதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க சில டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கிறதுனால அந்த மேஜிஸ்ட்ரேட் ட்ரைனிங்கும் அப்புறம் வந்து போலீஸ் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இது எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அந்தந்த ப்ரொமோஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். மினிமம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு 3 வருஷமாவது ஆகும் ப்ரொமோஷன் வர்றதுக்கு, ஜேஏல இருந்து அடுத்த ப்ரொமோஷன். இப்ப நீங்க சொன்னீங்க 11 பேப்பர் எழுதணும், அப்புறம் அந்த ட்ரைனிங்லாம் கரெக்டா அட்டன் பண்ணாதான் ப்ரொமோஷன் வரும் அப்படி, ப்ரொமோஷன் பர்மனெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ப்ரொமோஷனும் வரும், நம்ம பர்மனெண்டா ஆகணும்னு சொல்றீங்க. ஒருவேளை நம்ம இந்த எக்ஸாம்லாம் நம்ம எழுதாம இருந்தா, ஒருவேளை எழுதியும் ஃபெயில் ஆயிட்டா நம்மளுக்கு வேலை போயிருமா? இந்த எக்ஸாம் எழுதாம இருந்தா இது போயிடுமா, வேலை போயிடுமான்னு கேட்டீங்க. அது வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் டெர்மினேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி டக்குன்னு ஒரு முடிவு இது வரைக்கும் எடுத்தது இல்லை பெருசா. அதே மாதிரி கிளியர் பண்ணாம இருந்தது இல்லை. ஆனா பண்ணிடணும். 5 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிடணும். இப்ப இந்த டிபார்ட்மெண்ட் பத்தி நம்ம தெளிவா அலசிட்டோம். சரி, இப்ப இந்த டிபார்ட்மெண்ட் அப்ப நம்ம எடுக்கலாமா? விஷுவல் இம்பேக்ட் விஷுவல் இம்பேக்ட் வந்து நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அசிஸ்டன்ட் வரைக்கும், அசிஸ்டன்ட் லெவலுக்கு போகும்போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களே சொல்றாங்க. ஆனா அதுக்காக எடுக்க கூடாதுன்னு சொல்லல. அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி நீங்க ரெடி ஆகணும். கண்டிப்பா நம்மளுக்கு அதுல நிறைய போஸ்டிங்ஸ் கொடுக்க தான் போறாங்க, எடுக்கதான் போறோம். அதனால அதுக்கு அங்க என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடி அப்படின்ற மாதிரி நீங்க ரெடி ஆயிட்டு போனா நல்லா இருக்கும். அப்ப
இந்த டிபார்ட்மெண்ட் பத்தி எனக்கும் இல்லை வியூவர்ஸ்க்கோ ஆஸ்பிரன்ஸ்க்கோ எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம் நான் நம்புறேன். ஸோ ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த டிபார்ட்மெண்ட் போயிடலாமா? ஓகே, போயிடலாம். விஜய், அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் சொன்ன? கமர்ஷியல் டேக்ஸ். ஓ, வணிக வரித்துறையா? ஆமா ஆமா. இப்ப கமர்ஷியல் டாக்ஸ்ல ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்குலாம் என்ன மாதிரி வேலை இருக்கும்? கமர்ஷியல் டேக்ஸ்ல இப்போ வந்து அது ஜிஎஸ்டியா மாறிடுச்சு. அதாவது 2017 ஜூலைல இருந்து. முன்னாடி இது வேட்டு. பிஸ்னஸ் பண்றவங்க ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க வருவாங்க. அது சம்பந்தமான ஒர்க் தான் இப்போ அதிகமா இருக்கு. அது வந்து மேக்சிமம் வந்து அசிஸ்டன்ட் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜேஏ வந்து அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஆஃபீஸில் ஒர்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செக்ஷன்ஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜேஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்டிஓ இருக்காங்கன்னா டிஸ்டிஓட பர்சனல் கிளர்க்காக இருப்பாங்க. அவங்க சம்மந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். இதை தாண்டி வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபுல்லாக ஜேஏ பார்க்குற மாதிரி இருக்கு. ஓ, அப்ப அப்ப நான் ரெவென்யூல கேட்ட மாதிரியே கேட்குறேன். அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல எடுத்தா விஷுவலி சேலஞ்சருக்கு எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா? இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவு கண்டிப்பாக விஷுவல் சேலஞ்ச் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஏன்னா மேக்ஸிமம் வந்து சிஸ்டமில் தான் ஒர்க் இருக்கும், ஃபைல் ஒர்க்கு இருக்கும். ரெவன்யூ கம்பேர் பண்ணும்போது இதில் சிஸ்டம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் சிஸ்டத்தில் கொஞ்சம் நாலேஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் நல்லாவே ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரமோஷன் அப்படி ஆகணும்னா எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? இங்கேயும் எக்ஸாம், அந்த ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் இருக்கா? முதலே சொன்ன மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இந்த ட்ரைனிங் எக்ஸாம்ஸ் இருக்கும். கமர்ஷியல் டேக்ஸ் பொறுத்த அளவுக்கு ஜேஏ லெவலில் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ட்ரைனிங் வந்து அதிகமாக இருக்காது. அதனால பவானி சேகர் ட்ரைனிங் கண்டிப்பாக முதல்ல சொன்ன மாதிரி அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே சொன்ன மாதிரி இங்கே வந்து 7 பேப்பர் இருக்கு. இந்த கமர்ஷியல் டேக்ஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பேப்பர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வந்து எஸ்ஓஇஓன்னு சொல்லிட்டு 2 பேப்பர், சபார்டினேட் ஆஃபீஸர் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி 2 பேப்பர் இருக்கு. இது போக அப்புறம் வந்து ஜூனியர் அக்கௌண்டன்சின்னு ஒரு பேப்பர், அப்புறம் டிஓஎம் பேப்பர். இந்த 7 பேப்பரும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் பவானி சாகர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து வந்துடும், எந்த டிலே இல்லாமல். ஓகே, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னன்னா, ரெவென்யூல 11 பேப்பர் இருந்துச்சு, அப்ப இங்க மட்டும் 7 பேப்பர் தான் இருக்கு. அதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தமா. இப்போ பொதுவாக இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஒர்க் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றது. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற இதை வச்சிருக்காங்க. அதில் பொதுவாக அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேக்ஸிமம் எடுக்கும். அது தவிர வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேப்பர் தேவைப்படுதோ அது வச்சிருக்காங்க, அவ்வளோதான். இந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ தான் வச்சிருக்காங்க. இன்னும் வேற வேற டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, இதை விட அதிகமாகவும் இருக்கும், இதை விட கம்மியாகவும் இருக்கும். ஓகே, அப்ப சிஸ்டம் நாலேஜ் இருந்தா விஐக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சூப்பரான டிபார்ட்மெண்ட் சொல்றீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாம். அதாவது சேலஞ்சஸ் இங்கேயும் இருக்கும், ஆனா மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் கம்மி. ஓகே ஓகே, சேலஞ்சஸ்னா எப்படி இருக்கும்? மேனுவலா நம்மளால படிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி வந்தாதான் ப்ராப்ளமே தவிர மற்றபடி இங்க வந்து சிஸ்டம்ல தான் அதிக ஒர்க்குன்றதுனால பெருசா சேலஞ்சஸ் இல்லைன்னு சொல்றேன். சேலஞ்சஸ்னாவே நம்மளுக்கு அதுதானே, அதை தாண்டி வேற எதுவும் சேலஞ்சஸ் கிடையாது. பேசிட்டு இருக்கும் போது டிசிடி ஒன் சொன்னேன். இப்போ நம்ம ஜூனியர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்றோம், அடுத்து அசிஸ்டன்ட், அடுத்து டிசிடிஓவா ப்ரொமோஷன்ல? ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜேஏவா ஜாயின் பண்றோம், அடுத்தது வந்து அசிஸ்டன்ட், அடுத்தது டிசிடிஓ. டிசிடிஓனா டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். அடுத்தது சிடிஓ கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அப்புறமா அசிஸ்டன்ட் கமிஷனர்.
இதெல்லாம் வந்து நம்ம டைரக்டா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி போறது. குரூப் 4ல இருந்து குரூப் 1 வரைக்கும். இதுல சிடிஓ மட்டும் ப்ரொமோஷன் இதுல தான் வரும். மற்றதெல்லாம் வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி போற மாதிரி. ஓகே விஜய், அப்ப இன்னைக்கு சூப்பரா 2 டிபார்ட்மெண்ட் பத்தி எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு சொல்லிட்டேன். இது கண்டிப்பா அடுத்து வரும் அரசு அதிகாரிகளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நிச்சயமா அதை பயன்பெறுவாங்க. ஓகே, பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நம்புறோம். பார்த்துட்டு மட்டும் இருக்காதீங்க. போகும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. எபிசோட் 3ல உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறோம். Until then, bye from Ravi. நான் உங்க விஜய்.